யாயா உதைக்குது. நான் ஆடு மேய்க்க போயிட்டேன், வந்து பார்த்தா கண்ணுக்குட்டி கிட்ட இருக்கு. அதான் டக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டி போட்டுருச்சு. எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் மாடு பார்த்துங்க கண்ணு போட்டிருக்கு. கண்ணுக்குட்டி அங்கே காணுன்னு பார்க்காதீங்க, கண்ணுக்குட்டி இங்கே இருக்குது. எங்கடா இங்கே பாருங்க, கண்ணு மாடு அங்கே கத்திட்டு இருக்கு, கண்ணுக்குட்டி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தூங்கிட்டு இருக்கு. அதுவும் சாக்கு ஊற்றுலாம் நாய் பிரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாக்கு போட்டு வச்சிருக்கோம். அப்படியே அது மாதிரி பார்த்தீங்கன்னா மெத்து வந்து படுத்திக்கிச்சு பாருங்க. அங்கே மாடு பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டி கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு கொஞ்சம் புரியுதா, அந்த பாசம் இருக்கும் இல்லையா, அதனால இழுத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் கண்ணுக்குட்டி பார்த்தீங்கன்னா அது பாட்டுக்கு போய் ஒரு தூக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு மாடு பார்த்தீங்கன்னா கண்ணு போட்ட உடனே பார்த்தீங்கன்னா பால் கறக்கவும் விடாது, கண்ணுக்குட்டிக்கு விடாது. ஆனால் இந்த தடவை நம்ம மாடு பரவாயில்ல, ஓரளவுக்கு என்ன சொல்கிறது, எதுவுமே பண்ணலையாம்மா, டிஸ்டர்ப் பண்ணாமல் கண்ணுக்குட்டியும் ஓரளவுக்கு வந்து பால் கொடுத்துருச்சு. அப்புறம் நம்ம பால் சிஎம்பால் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்டிங்கில் பீசுவாங்க பார்த்தீங்களா, அதுவுமே அம்மா ஓரளவுக்கு கறந்துட்டாங்க. எவ்வளோ பால் வந்து சிஎம்பால்? 2 லிட்டரா? 2 லிட்டர் பார்த்தீங்கன்னா கறந்து எடுத்துட்டாங்களாம். அப்போது ஃபஸ்ட்டு காலையிலே ஒரு டைம் பார்த்தீங்கன்னா அந்த சத்தம் போடும் பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டே இருக்குது. இது என்னன்னு தெரியல, கண்ணுக்குட்டி வர கொஞ்சம் தூரமாக போய் படுத்துக்கிச்சா, அதனால் பார்த்தீங்கன்னா கிட்ட வரலன்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்குது மாடு. ஆனால் பால் இப்போ எவ்வளோ கறக்கும் என்னெல்லாம் சாலிடாக சொல்ல முடியல. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரெகுலராக நம்ம மற்ற மாட்டுக்கு வைக்கிற மாதிரி தீவனம் புண்ணாக்கு எல்லாமே போட்டுட்டு ஒரு 2-3 நாள் கறந்தால் தான் ஆவரேஜாக ஒரு நாளைக்கு எவ்வளோ பால் வருது அப்படிங்கிறத. 10 நாள் ஆகுமா? ஒரு 10 நாள் ஆகும்னு சொல்கிறாங்க அம்மாவும். ஒரு 10 நாளைக்கு மேலே போனால் தான் ஆவரேஜாக காலையிலையும் சாயந்தரமும் எவ்வளோ பால் வருது என்னன்றதை கரெக்டாக சொல்ல முடியும். ஆனால் இப்போதைக்கு இப்போ சிஎம்பால் ஒரு 2 லிட்டர் பேசியிருக்காங்க, அவ்வளோதான். அப்புறம் சாயந்தர நேரத்தில் அப்புறம் மறுபடியும் அதை கண்ணு போட பூசில் பார்த்தீங்கன்னா அந்த பச்சை தீனிலாம் எதுவும் கொடுக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எம்டியாக தான் போட்டு வச்சுருக்கோம். சாயந்தரமாக தீனி கொடுக்கலாமா? சாயந்தர நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வரத்தட்டை இந்த வைக்கோல்லாம் ஏதோ கொடுக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. பார்ப்போம், கொஞ்சம் பொறுத்திருந்து தான் எல்லாத்தையும் எவ்வளோ பால் வருது என்னன்றதை கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கும். மாடு சத்தம் பண்ணுன்னு சொல்லிட்டு இப்போ தான் அந்த கம்பு மாவு அதெல்லாம் கலந்து வச்சுருந்தோம். தண்ணி குடிச்சு இப்போ ஒரு 1/2 மணி நேரம் இருக்குமா, 1/2 மணி நேரம் இருக்கும். பார்த்தீங்கன்னா அப்படியே டக்குன்னு இப்போ சத்தம் போட்டுருச்சு. அதை எடுத்துகிட்டு போய் இப்போ ஒரு பால் மரத்தில் கட்ட போகிறோம். அதுதான் போய்கிட்டு இருக்கோம். கிராமத்து சைடில் பார்த்தீங்கன்னா இந்த சத்தையை கொண்டு போய் பால் மரத்தில் தான் கட்டணும் அப்படிம்பாங்க. அப்படின்னா தான் மாட்டுக்கு பால் வரும். கரெக்டு தானே? மாட்டுக்கு அப்போ தான் பால் வரும்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் மாதிரி சொல்லுவாங்க. அது உண்மையாக போய் என்ன தெரியல. ஆனால் நாங்களும் பார்த்தீங்கன்னா மாடில் கண்டு போட்டுச்சுன்னா சத்தையை கொண்டு போய் இந்த பால் வர மாதிரி இந்த பாலை மரம் அந்த மாதிரி தான் கொண்டு போய் கட்டிகிட்டு இருக்கோம். எல்லாருமே கிராமத்து சைடில் எல்லாருமே அப்படி தான் கட்டுவாங்க மேக்ஸிமம். மாடு பார்த்தீங்கன்னா அந்த கண்ணு போட்ட உடனே சத்தையை பார்த்தீங்கன்னா டக்குன்னு போட்டுருணும். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்குள்ள மேக்ஸிமம் போட்டுரும். அந்த சத்தை போடல அப்படின்னா பார்த்தீங்கன்னா மாடு ஒழுங்காக பால் கறக்காது. என்ன மாவு போடுதுன்னா மாட்டு உடம்பு சரியில்லாம் போகும், அந்த மாதிரி ஏதோ ஆகும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் மாடுலாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நல்ல மாடாக இருந்ததுன்னா டக்குன்னு சத்தெல்லாம் போட்டுரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கள் மாடு போட்டுச்சு. பால் மரத்துக்கு வந்துட்டு இப்போ கட்ட போகிறோம். பாருங்கள், இப்போ நிறைய பால் மரம் இருக்குது. ஏற்கனவே பாருங்கள் அந்த நல்லா கட்டிருக்காங்க, தெரியுது அவங்க பாருங்கள், அதில் பேருக்கு நிறைய கட்டியிருக்காங்க. இப்போ நாங்கள் அந்த மரத்தில் போய் கட்ட போகிறோம். எடுத்துருவா, மேலே கட்டுதா எங்கே இருக்கு? அவ்வளோதான், கட்டியாச்சு. போலாமா? முள்ளெல்லாம் மாட்டு சுடு தண்ணிலாம் வச்சு ஊற்றி விட்டியா இல்லையா? சரி சரி. அது பார்த்தீங்கன்னா இப்போ பால் பீஸ் வச்சு சத்தையும் போட்டாச்சு. மேலே பார்த்தீங்கன்னா அந்த கண்ணு போட்டோன்னே இந்த சுடு தண்ணியெலாம் கொஞ்சம் ஊற்றி விடுவாங்க, ஏன்னா கொஞ்சம் உடம்பு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன ஊற்றி விடலையாமா, அது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும், கொஞ்சம் ரொம்ப வெயில் அடிக்குது, வெயில் நேரத்தில் ஊற்றினா இதாகும்னு சொல்லிட்டு கண்ணு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி இன்னும் ஒரு 10 நாளுக்கு மேலே ஆகும் தான் நினச்சோம். கட்டுத்தரையில் கட்டிட்டு போனால் நிழலுக்கு கட்டிட்டு போனால் நான் ஆடு மேய்க்க போயிட்டேன், வந்து பார்த்தா கண்ணுக்குட்டி கிட்ட இருக்கு. அதான் டக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டி போட்டுருச்சு. மடி இல்லாமல் கண்ணுக்குட்டி போட்டு வச்சிருக்கு. என்னடா கூட ஒன்று இருக்குது, ஓடியாந்து பார்த்தா கண்ணுக்குட்டி போட்டு வச்சிருக்குது. அப்புறம் தான் தூக்கி விட்டு மாட்டுக்கிட்டு விட்டேன். அந்தாண்ட பார்த்தீங்கன்னா அது அம்மா கத்திக்கிட்டு இருக்குது. இது பாருங்க, இது பாட்டுக்கு வந்து ஒரு பக்கமாக வந்து படுத்துக்கிச்சு. தூக்கி விடு அவங்க அம்மாட்டே போவோம். பாருங்க, என்ன கண்ணுக்குட்டி? கிடையாது கண்ணுக்குட்டினா அந்த பெண்குட்டி, பெண் கண்ணுக்குட்டி தானே, பெண் கண்ணுக்குட்டி தான் கிடையாதுன்னு சொல்லுவோம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த பெண் கிடையாது, அதாவது கிடையாது குட்டி போட்டால் தான் பார்த்தீங்கன்னா அடுத்த டைம் மறுபடியும் அது கண்ணுக்குட்டி நல்லா பெருசாக வந்து பால் கறக்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். நானுமே பார்த்தீங்கன்னா பெண் குட்டி போட்டால் நல்லா இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பரவாயில்ல, இந்த டைம் பார்த்தீங்கன்னா அது கிடையாது குட்டியாகவே போட்டுருச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேடிட்டு வந்து படுத்துருக்குது பாருங்க, ரொம்ப நேரமாக கத்திட்டே இருக்குது. இந்த கொஞ்சம் கூட அசையவே இல்லை பாருங்க, அப்படியே சாக்கில் வந்து படுத்துக்கிச்சு. என்ன தேடுகிறது? நல்லா கண்ணு முழிச்சு பார்க்குது. நல்லா கண்ணுக்குட்டி நல்லா ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்குது. இப்போ இந்த 10 நாளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நிறைய சிஎம்பல். இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்கள் பெருமை வீட்டு மாடு கண்ணு போட்டுச்சு. இப்போ எங்கள் மாடு கண்ணு போட்டுச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யாருமா அத்தை வீட்டு மாடு கண்ணு போட்டுச்சு சொல்லி கொண்டு கொடுத்தாங்க, அது சாப்பிட்டோம்.
இப்போ எங்கள் மாடு கன்று போட்டிருக்கு. இப்போ அதையும் நாங்கள் கொஞ்ச நாள் இன்னைக்கு சாயந்தரம், இன்னைக்கு இல்லை நாளைக்கு தான் காய்ச்சி, நாளைக்கு தான் சிஎம் காய்ச்சி சாப்பிடுவோம். ரொம்ப நேரம் மாடு கத்திட்டே இருக்கு. எதுக்கு கத்துதுன்னே தெரில. ஒரு பசி எடுக்குதா என்னன்னு தெரில. அதான் சரி வீட்டில் கொஞ்சம் வாழைப்பழம் இருந்ததா அதை கொடுப்போன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சாப்பிடு. சாப்பிட்ருச்சு. ஏய் முட்டி விடாத. ஒன்றும் இல்லையே. அதுங்க மறுபடி கையில் ஏதோ வாழைப்பழம் வச்சுருப்பான்னு சொல்லிட்டு நாக்கால் கை இழுத்து அப்படியே பார்க்குது. ஆனால் இருந்த வாழைப்பழத்தெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாச்சு. ஏற்கனவே முன்ன கொஞ்சம் கொடுத்தோம், இப்போ கொஞ்சம் கொடுத்தோம். வாழைப்பழம்லாம் காலி. இங்கே ஒன்றும் இல்லை இதுக்கு மேலெலாம். ஏய் அப்புறம் இங்கே எவ்வளோ நடந்துகிட்ருக்கு இங்கே பாருங்களேன். இந்த நாய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் எப்போ முன்னிருந்து பார்க்குறேன். அப்படி டைரக்ஷன் வந்து அந்தாண்ட படுத்துருந்துச்சு, அப்புறம் இந்த பக்கம் படுத்துருந்துச்சு. இப்போ இருங்க காலெல்லாம் போட்டு ஜாலியாக படுத்துருக்கேன். எது வேணா பண்ணுங்கடா, என்னை ஆளை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அந்த நாய் நல்லா அந்த இடத்துல தண்ணிலாம் பாருங்க நிறையா நிற்கிதா, அங்கே நல்லா வந்து படுத்துக்குது. ஆனால் நைட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா, நைட் டைம் இல்லை பகல்லே பார்த்தீங்கன்னா அது யாராவது புதுசாக இந்த பக்கம் ரோட்டில் யாரும் நடந்து போனான்னா அப்படியே குலைச்சி எடுக்கும். நைட்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு சின்ன லைட், அதாவது எங்கேது ஒரு லைட்டு பிளிங்க் ஆச்சுன்னா கூட பார்த்தீங்கன்னா டக்குன்னு அப்படியே குலைக்க ஆரம்பிச்சிடும். நாங்களும் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சி பார்ப்போம். காலையிலே பார்த்தீங்கன்னா எப்போமா கன்று போட்டுச்சு? 11:30க்கா? பார்த்தீங்கன்னா முன்ன ஒரு டைம் பார்த்தீங்கன்னா அந்த செத்தை போடுறதுக்காக, செத்த மீன்ஸ் அந்த மாடு கன்று போட்டோன்னே பார்த்தீங்கன்னா அந்த வயிற்றுலேருந்து ஒரு இது மாதிரி வரும். என்னம்மா அது அது பேர் செத்தன்னு தான் சொல்லுவாங்க. அந்த செத்தை போகிறதுக்காக பார்த்தீங்கன்னா காலையிலே பார்த்தீங்கன்னா அந்த கேவூர் மாவு வெள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மா கலக்கி வச்சுருந்தாங்க. இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா அது கத்திகிட்டே இருக்கா, ஒரு மாதிரி உடம்புல தெம்பே இல்லாத மாதிரி இருக்கும் போல். அதுக்காக மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த கம்பு மாவு கொஞ்சம் இருக்குது, அதை மறுபடியும் கரைச்சி விட்டு அதுக்கு தண்ணி வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டுருக்காங்க. குடிக்குதா? அப்புறம் தீவனம் புண்ணாக்கெலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 நாள் ஆகுமா இல்லை வைக்கலாமா வீட்டுக்கு? அவ்வளோ வைக்க சொல்லிட்டாங்களா? அப்புறமே தவிடு புண்ணாக்குமா? தவிடு புண்ணாக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பால் மாட்டு எப்பயும் போல் பீசும் இல்லையா, இனிமேட்டுக்கு ரெகுலராக அந்த மாதிரி வச்சு இனிமேல் பால் கறக்க ஆரம்பிச்சிடலாம். மீன தண்ணி என்னென்ன போட்டு தண்ணி வச்சா? இது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வச்சிட்டியா? இப்போ அதாவது கண்ணு போட்ட புதுசில் அதுக்கு தெம்பு இருக்காது, அப்படி தானே? அப்புறம் கொஞ்சம் தண்ணிலாம் வச்சதுனால பார்த்தீங்கன்னா அந்த செத்தை போட்டுச்சு. அதை கொண்டு போய் கட்டி வந்தாச்சு. அப்படி மாடு பார்த்தீங்கன்னா சும்மாவே இருக்க மாட்டேது, ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு அங்கே இருக்க கம்பியே இழுத்து போட்டு வந்துட மாட்டேங்க. அந்த அளவுக்கு ஒரு மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்குது, அப்படியே வட்டமாக அடிச்சிட்டு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு நாய் இங்கே படுத்துருந்து பார்த்தீங்களா, அந்த நாய் பார்த்தீங்கன்னா அது கண்ணுட்டி இழுக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அதை சண்டைக்கு போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நாய் ஒரு பக்கம் குலைக்க இது ஒரு பக்கம் முட்டுறதுக்கு போகிற ஒரு போராட்டமாக ஆயிடுச்சு. ஒரு போர்க்களம் மாதிரி இந்த இடத்துல இப்போ மாறிடுச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா நாயை விரட்டி விட்டாச்சு, அதனால் ஓடிடுச்சு. மறுபடியும் இன்னும் ஒரு நேரத்தில் வந்துடும். அப்புறம் ஏன்னா மாடும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று இப்போ புதுசாக கண்ணுட்டியர் ஒன்று இருக்கா, அதனால் இது என்ன எதுன்னு தெரியாமல் அது பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா குலைச்சிக்கிட்டே இருக்குது எப்போ பார்த்தாலும். இப்போ மாடும் பார்த்தீங்கன்னா தீனி சாப்பிட்றதுக்கு கொண்டு போய் வயலில் கடலாம் பார்த்தா வராது போல். தண்ணி இப்போ தான் கொஞ்சம் அப்படியே பொறுமையாக எடுத்துகிட்டு போய் தண்ணி காமிச்சா தண்ணி மட்டும் லைட்டாக குடிச்சிட்டு உடனே பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணுட்டி, அதாவது அது பிள்ளைய விட்டு வரதுக்கு மனசில் போல் டக்குன்னு வந்துட்டு பாருங்க சும்மா பாருங்க, அது பக்கத்துலேயே தான் இருக்கணும் போல். அது மேயுமா மேயதானே தெரில வேற. சரி இழுத்துட்டு போ, அங்கே இழுத்துட்டு போ பார்ப்போம். போ சுத்தமாக நான் வரமாட்டேங்குது மாடு வேற. ஏய் போ உன் பிள்ளை இங்கே தான் இருக்கும் போ. அப்பா இப்போ தான் பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படியே கொஞ்சம் எதுவும் எந்த ஒரு, அது பிடிச்சி இழுத்தா பார்த்தீங்கன்னா அந்த கண்ணுக்கிட்டே போய் நிற்கிது. இப்போ தான் கொஞ்சம் அங்கே போயிருக்கு மேட்சலுக்கு போகணும். இப்போ தான் ஒரு எண்ணெய் வந்திருக்கா என்னன்னு தெரியல. ஏன்னா மேலே எண்ணெய் இல்லைம்மா, இங்கே பாருங்கள் அங்கே கொண்டு போய் கட்டணும். ஆனால் அது ஒரு கண்ணுட்டி பக்கத்தில் இங்கே முன்னாடி தான் இருக்குது, அது கண் பார்வையில் இருக்கிற மாதிரி. ஆனால் அது பக்கத்துலேயே இருக்கணும் அப்படின்னு அது தாய்ப்பாசம் இருக்கிறதுல இருக்கும் இல்லையா, அதனால் பார்த்தீங்கன்னா அது பக்கத்துலேயே இருக்குன்னு நினைக்கிது போல். ஏன்னா இப்போ கண்ணுட்டி அவுத்து விட்டாலும் பார்த்தீங்கன்னா அது போய் அந்த பாலை குடிச்சிக்கிட்டே இருக்கும். பால் குடிச்சிட்டே இருந்தால் அதுக்கு வயிற்றால ஒன்ற மாதிரி போயிடும் இல்லையா, அதனால தான் பார்த்தீங்கன்னா கண்ணுட்டி கொஞ்சம் நேரம் மாதிரி கட்டிருக்குன்னு சொல்லிட்டு அங்கே தூணில் கட்டி போட்டு வச்சுருக்கோம். ஆனால் இது மாடு பார்த்தீங்கன்னா நிற்கிற மாதிரி தெரில, சும்மா ஆட்டம் ஆடிக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் காலில் இருந்தே எதுவுமே தீனி திங்கல. அம்மாவும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் அந்த வைக்கோல்லாம் கொஞ்சமாவது போடலாமேன்னு சொல்லிட்டு அள்ளிட்டு வராங்க. ஒரு 4 மணிக்கு மேலே அடித்தே தான் இப்போ அம்மா தீனி போட்டுருக்காங்க. கொஞ்சம் வெளியே கொஞ்சம் காத்தோட்டமாக கட்டலான்னு சொல்லிட்டு கட்டியிருக்காங்க. ஆனால் அது பார்த்தா அது சுத்தமாக சாப்பிட்ற மாதிரியே தெரியல. ஆனால் அது கண்ணுக்குட்டி, அதாவது அது பிள்ளைய தேடிட்டு தான் நிற்கிது பக்கத்தில். முட்டி இட்டிப்படாத, பக்கத்துலேயே இருக்கு மாடு. எல்லா மாடும் இப்படியா? எல்லா மாட்டுக்கும் இருக்கும், பாசம் இருக்காமல் இருக்கும். இங்கே பாருங்க கத்துது ஒரு பக்கம். இங்கே தானே இருக்குது மேயன். அப்புறம் தண்ணி பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு ஊற்றி விடலான்னு சொல்லிட்டு இப்போ தான் அம்மா காய வச்சுருக்காங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா நீ நிறையா குடிச்சிருச்சு, ஏன்னா தெம்பு இல்லை போல், அதனால் தண்ணி நிறையா குடிச்சிச்சு. வைக்கோல் செக்கு அடிக்குதுமாயம்மா, செக்கு அடிக்குது. இல்லை எதுக்கு செக்கு அடிக்கிற? இல்லை ஓ
இல்லை ஏய் 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 நான் முட்டியே போட மாட்டேங்குது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மழை வேற வர மாதிரி இருக்குங்க பாருங்க. ஃபுல்லாக அந்த சனி மூலை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இருட்டிடுச்சு. அந்த சாயந்தர நேரத்தில் மழை வர கொஞ்சம் அதிகமாக மழை வருதோ இல்லையோ, கொஞ்சமாக அந்த சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக வாசனை நேர அளவுக்காவது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பேஞ்சிட்டு போதா. மழை வந்துருச்சுன்னா மாடு எதுவுமே மேயாமல் பட்டினியாக கிடந்துமே சொல்லிட்டு தான் கன்று போட்ட மாட்டியும் கொண்டு வந்து கட்டி வைக்காளி போட்டோம். அது என்னடானா சாப்பிடாம ஒரு மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்குது. என்ன பண்ணுறதே தெரில. இங்கே அடிக்கிட்டா? ஏய் நீ மூச்சுக்கு 3 டைம் கத்திக்கிட்டே இரு. இப்போதான் கொஞ்சம் தீனி சாப்பிடுதா அடுத்தேன். கொஞ்சம் தட்டை போடுறதுனால கொஞ்சம் அப்படியே சாப்பிடுதா என்ன? அப்பயும் அதோட பார்வை பாருங்க ஃபுல்லாக அந்த கண்ணுக்குட்டி மேலே தான் இருக்குது. ஃபுல்லாக நேராங்க. சரி மழையும் வர மாதிரி இருக்கா. சில தான் மழை வரதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த வைக்க கட்டெலாம் உருட்டி உள்ள செட்டுக்குள்ளே ஆடிக்கலாம்னு சொல்லிட்டு தான் அப்படியே ஒரு வேலையாக பார்த்துட்ருக்கோம். வச்சுண்ணா இரு போய் கரெக்டாக வச்சுண்ணா. வைக்கட்டு உள்ளே விட்டு வச்சிட்டோம். மழை வருமானு ஒரு சந்தேகம். ஊற்று ஊற்று எல்லாம் ரொம்ப சூடாக இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு அப்படியே தண்ணி ஊற்றுலான்னு சொல்லிட்டு தண்ணி காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அப்படியே உடம்புல அப்படியே மேலே அப்படியே ஊற்றி விட்றோம். எதுக்கு ஊற்றுறது அதை? இந்த காக்காக்கு வந்து உட்காராத இருக்கும், அந்த ஈ உட்காராத இருக்கும். ஏய் ஓ பா ஏய் 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 வா வா ஓ ஓ ஏய் இங்கே உடம்புல ஊற்று ஃபஸ்ட்டு. பா பா ஓ ஓ மஞ்சள் எதுக்கு வைக்கிறது? அது புழு உட்காராத இருக்கும், ஈ உட்காராத இருக்கும். இப்போ மாட்டை பால் கறக்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாட்டை பால் கறக்க போகிறேன். இது நிற்கிதா இல்லை எனக்கு டான்ஸ் ஆடுதா இல்லை அது. இப்போ அம்மா காலைல பீசும்போது பார்த்தீங்கன்னா ஒழுங்காக நின்றுச்சின்னு சொன்னாங்க. இப்போ நான் ஃபஸ்ட் டைம் அந்த மாட்டை பீச போகிறேன். இப்போ அது ஒழுங்காக நிற்கிதா இல்லை சுற்றிட்டே இருக்க போதான்னு தெரியல. பீசி பார்த்தா தான் தெரியும். பேசுகிறேன் பாருங்கள். இதெல்லாம் காம்பில் இப்படி இது எப்படி இருக்கிறது? நான் இது பாரு குண்டா சின்ன குண்டா எடுத்து வந்துருக்கு பாரு. பீஸே முடியல. பரவாயில்லையே மாடு உதைக்க நல்லா தான் நிற்கிது. கோஆப்ரேட் பண்ணுது பரவாயில்லையே. ஓ ஓ ஓ ஐயோ சொல்லி வாய்முள்ள அதுக்கு காத்துக்கிச்சு. குண்டா பெருசாக எடுத்துகிட்டு வராமல் என்னம்மா? மதியம் தான் அம்மா பேசியிருப்பாங்க போல். மதியம் ஒரு எத்தனை மணிக்கு பேசினேன்? மதியம் அம்மா பேசினாங்க போல். நான் மறுபடியும் நெறிக்கட்டிக்குன்னு சொல்லிட்டு தான் மறுபடியும் இப்போ பேசுகிறேன். கண்ணுக்குட்டியும் பார்த்தீங்கன்னா வேணுங்கிறத குடிச்சிருச்சு. இப்போ பாலே வரல, டைட்டாக இருக்குது. யோம்மா ஒத்திக்கிற மாதிரி கால் தூக்குது. ஓ வலிக்குமா? இந்த மாடு பார்த்தீங்கன்னா நம்ம பழைய முன்ன பீஸும் பார்த்தீங்களா அந்த மாடு மாதிரி சாஃப்டாக இல்லை. இது என்ன கண்ணு போட்ட பூசில் இப்போ கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். போக தான் கொஞ்சம் லூஸ் ஆகும் மாடுலாம். இப்போ கொஞ்சம் நமக்கும் சங்கடமாக தான் இருக்கும், மாட்டுக்கும் சங்கடமாக தான் இருக்கும். இந்த கிண்ணி நிறைய பால் வரதே பெரிய விஷயமா இருக்கும் போல. இப்போ காலையில் தான் பால் அதிகமாக வரல. எனக்கு கை வலிக்குது, புதுசில் பீச முடியல. இந்த இது பால்னு தெரியுதா? ஓ ஓ ஏய் நான் உந்துக்கிட்டே தான் இருக்கிறேன். ஓ யாயா உதைக்குது. எப்படி வலிக்குது பார்த்தியா? கையெடுன்னு அது வலிக்க மாட்டுது. அதுதான் வச்சு அவங்களுக்கு உதைக்கூடாதுன்னு சொல்லி அப்படி கையை நேசாக அப்படி தூக்கி கொடுத்து பாரு. பரவாயில்ல, மாடு உதைக்கல, அது வரைக்கும் சந்தோஷம். இவ்வளோ நேரம் நான் பீஸ்னா பால் வரல. இப்போ பாருங்க கண்ணுக்குட்டி குடிக்குது. உள்ள கண்ணுக்குட்டி தனியாக இழுத்துட்டு விடுமோ என்னன்னு தெரியல.
ஒரு 2 மணிக்கு தான் இப்போ மதியம் கறந்தாங்களாம். ஒரு 2 லிட்டர் பால் வந்துச்சு. இப்போனா பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 லிட்டர் வரும். 3/4 லிட்டர் வரதே கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா டக்குன்னு பேசினா பால் வராது இல்லையா, காலைல கொஞ்சம் அதிகமாக வரும். ஆனால் இந்த கன்னுக்குட்டிக்கு மட்டும் கொஞ்சம் பால் இழுத்து வச்சு விடுதோ என்னமோ தெரியல. ஒரு சில மாடுகள் பார்த்தீங்கன்னா அப்படி பண்ணும். அது பார்த்தீங்கன்னா பீசும்போது கம்மியாக விட்டுட்டு அதோட கன்னுக்குட்டி அது பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பால் அதிகமாக விடும். அந்த மாதிரி இந்த மாடு பண்ணுதா என்னன்னு தெரியல. ஒரு சில மாடுகள் அப்படி பண்ணும். பட் பிரச்சனை இல்லை. இது கிடையாது கன்று தான், பால் நிறைய குடித்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வளர்க்க போகிற கன்று தான் இது. அதில் எவ்வளோ பால் குடித்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த அளவுக்கு குடிதோ அந்த அளவுக்கு வந்து இந்த மாடு நல்லா வளர்ந்து வரும். அதனால் காலையில் தான் இதுக்கு மேலே பேசுகிற மாதிரி இருக்கும். சரி ஓகே, இதோட நான் அந்த விலாகை எண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த மாடு எவ்வளோ பால் கறக்குது என்னங்கிறத இன்னும் ஒரு வாரம் கழிச்சு நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா?